எங்க ஹெச்எம் வந்து பெங்களூர் கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க. போகும்போது ஏசி ட்ரெயின் போகும்னு சொன்னாங்க. அங்க போயிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் தங்கும்னு சொன்னாங்க. அப்புறம் வரும்போது வந்து ஃப்ளைட்ல வரும்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஹாப்பியா இருந்துச்சு. நாங்க டூர்னால நாங்களாம் கனவு கண்டோம். ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சு ஃளைட்ல வரும்போது? ஜாலியா என்னெல்லாம் பாத்தீங்க? என் பேர் இயல்னி. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் ஸ்கூல் நேம் வந்து PUMS பாலத்துறை. எங்களை வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் வந்து ஏசி ட்ரெயினில் போனோம். உதயா எக்ஸ்பிரஸ் டபுள் டக்கர் ஏசி ட்ரெயினில் போனோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாதி பேர் வந்து ட்ரெயினில் போனதில்லை, ட்ரெயினை பார்த்ததில்லை. நாங்களாம் போகும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஹோட்டல் போனோம். ஹோட்டலில் நிறையா டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியான டேஸ்டியான ஃபுட்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் நாள் வந்து ஜவஹர்லால் நேரு பிளானிட்டோரியம் போனோம். அங்கே வந்து சயின்ஸை பற்றி நிறையா இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வந்து இத்தனை நாள் வந்து டீச்சர்ஸோடும் அப்புறம் மொபைல் ஃபோன் பார்த்து தான் இருந்தோம். அங்கே வந்து எப்படி கோளுகளாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்து கற்றுக்கிட்டோம். இதில் வந்து புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ரொட்டேரியன் சுதாகர், நான் மோனாக்ஸோட பிரசிடென்ட்டு. நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சு யாருக்குன்னா, முதல்ல வந்து கலெக்டர் அவர்களுக்கும், அப்புறம் நம்ம சிஇஓ ஆஃபீஸர் பாலமுரளி சாருக்கும், அப்புறம் முக்கியமாக எங்களுக்கு உதவி பண்ண எல்லா பக்கம் ஹெல்ப் பண்ணது சுபாஷுங்க. ஸோ அவர் தான் வந்து முன்னெடுத்து நடத்தி ஒவ்வொரு அப்ரூவலுமே வாங்கி கொடுத்துருந்தாரு. கலெக்டர் இன்றைக்கி வந்து வரேன்னு சொல்லிட்டு இருந்தார். பட் தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால அவரால் கலந்து கொள்ள முடியல. இருந்தாலுமே அவர் போய் சொன்னோன்னே ரொம்ப பிடிச்சி போய் இமீடியட்டாக எங்களுக்கு அப்ரூவ் பண்ணியிருந்தார். ஏன்னா பாஸ்ட் இயர்ஸாக எங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கல. இந்த முறை ரொம்ப அப்ரூவல் கிடச்சி இமீடியட்டாக ஆக்ஷன் பண்ணி 40 குழந்தைங்கள ரொம்ப சந்தோஷமாக கொண்டு வந்துட்டோம். அதுக்கு எங்களோட ஸ்பான்சருக்கும் முக்கியமான நன்றி. எங்களோட டீம் மெம்பர்ஸுமே முக்கியமாக எங்களுக்கு உதவி பண்ணாங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. நாங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மொனாக்ஸுங்க. எங்கள் கிளப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 பேர் கொண்ட மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சிக்னேச்சர் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து 2019 பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்கள வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸஸ், ஒரு பெரிய லெவலில் யோசிக்கிறதுக்கு, மைண்ட் லெவலில் அவங்களுடைய ஓப்பன் அப் பண்ணுறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நார்மலான குழந்தைங்களுக்கு ஒரு 5 ஸ்டார் எக்ஸ்பீரியன்ஸஸ்ங்க. அப்புறம் ஒரு மெட்ரோ சிட்டி கூட்டிகிட்டு போய் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுங்க. அப்புறம் வந்து எல்லாருக்குமே இந்த ஃப்ளைட்டில் படுக்கிறது வந்து ஒரு பெரிய ட்ரீம். அது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் போய் சேர்ந்து அதை சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் 2019 பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து எங்களோட 3வது வருஷம். 40 ஸ்டூடெண்ட்ஸுங்க. ஸ்கூல் வந்து பஞ்சாயத்து யூனியன் பாலத்துறை மிடில் ஸ்கூல் 3வது வருஷமாக பண்ணியிருக்குங்க. இதை வருஷம் பண்ணணும். அதுக்கு உண்டான சப்போர்ட் வந்து பப்ளிக் கிட்டேருந்து ப்ரெஸ்ஸுங்க, கலெக்டர் வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்துங்க. அப்புறம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நல்ல சப்போர்ட்டுங்க. இந்த சர்வீசஸ் வந்து நிறைய போய் சேரணுங்க. நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறோம். அதுக்கு உங்களோட ஆதரவும் ரொம்ப தேவை. நன்றிங்க. வணக்கம்.